Hey guys, welcome back. ஆல்ட்லேருந்து அல்ட்ரா டிசைனில் இருக்க ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோட ஒரு ஃபீச்சர் பேக்கட் ஸ்மார்ட் வாட்சை வந்து இந்த ஓஜி ப்ரோ வந்து நாளைக்கு இந்தியாவில் 1999 லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாட்சோட அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா இந்த வாட்ச் வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து இந்த வாட்ச் 5 கலர்ஸில் லான்ச் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஆரஞ்சு கலர். இந்த 5 கலரில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் குயிக்காக அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட ஆல்ட் ஓஜி ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் நம்ம பார்த்தோன்னா ரொட்டேட்டிங் கிரவுன் ப்ளூடூத் காலிங்காக சிங்கிள் சிப் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. இந்த வாட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேலே இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ ஆல்ட் வெப்சைட்டில் போய் நம்ம இந்த ப்ராடக்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வாட்ச் வரலாம். ஒரு ரிமூவபிள் ஸ்டாப் தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்டாக வந்து நம்ம வெளியில் புஷ் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். திருப்பி உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அப்படியே லைட்டாக வந்து இன்சர்ட் பண்ணி வந்து ஸ்டாப் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு மைக் இருக்குது. மேலே வந்து ஒரு ரொட்டேட்டிங் பட்டன், ரொட்டேட்டிங் க்ரௌனாக வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரொட்டேட் பண்ணால் வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் டேரெக்டாக போகும். ஏதாவது மெனுவில் இருக்கும்போது பேக் வரத்துக்கும் வந்து இந்த பட்டன் நமக்கு ஹெல்ப் ஆகும். ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கீழேருந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா வாட்சில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். பட் ரிப்ளை பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு டெலீட் மட்டும் பண்ணிடலாம். பேக் சைட் சென்சார்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு சார்ஜிங் பின் கொடுத்துருக்காங்க. வாட்ச் யூஐ மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸில் வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஆட்டோ ஸ்லீப்பு, வாட்ச் ஃபேஸ் வந்து பை டிஃபால்ட்டாக 5 இருக்கும். அண்ட் மெனு வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. பட் மெனு வந்து நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். நான் இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஹனிகோம் டிசைனை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹனிகோம் இந்த மாதிரி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெனுக்குள்ளே வந்து ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம போய் மெஷர் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் தூங்கி இருக்கும்ன்ற மாதிரி. ஸோ எக்ஸசைஸ் ரெக்கார்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து ஆக்டிவிட்டி எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேலரி பர்னாக இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்துக்கலாம். மெஷர் பண்ணிக்கலாம். SpO2 இருக்குது. முக்கியமான விஷயமே வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வாட்ச்லேயே வந்து பாட்டும் கேட்கலாம். இல்லை வந்து நம்ம ஃபோனில் கேட்குற பாட்டை வந்து நம்ம வாட்ச்லேருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடிஷ்னலாக நம்ம பார்த்தோன்னா அலாம் வந்து வாட்ச்லேயே வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு டைமர் கொடுத்துருக்காங்க. அந்த தென் செட்டிங்ஸில் வந்து முக்கியமான விஷயமே வந்து டிஎன்டி மோட் இருக்குது. டிஎன்டி மோட் எனேபிள் பண்ணால் வந்து நமக்கு சைலன்ஸ் போயிடும். அதுக்கப்புறமா வந்து ஃபோன் கால் வந்து நம்ம எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் வைப்ரேஷன் இன்டென்சிட்டி வந்து நம்ம சாஃப்ட் ஸ்ட்ராங்னு வந்து மாற்றிக்கலாம். அண்ட் ரிங் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வச்சோன்னா நமக்கு சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்கு மியூட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போனாலும் வந்து இந்த ஃபங்க்ஷனல் க்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரொட்டேட்டிங் பட்டன் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்க முடியும். பட்ஜெட்லேயுமே வந்து நமக்கு ஃபங்க்ஷனல் க்ரௌன் ஃபீச்சர்லாம் கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்ட் அண்ட் கம்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாட்சோட ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக மெட்டலில் மேக் பண்ணியிருக்காங்க. பில்ட் வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுக்குது. பேக் மெட்டீரியல் வந்து பாலிகார்பனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்குது. வித் ஸ்ட்ராப் வாட்சோட வெயிட் வந்து 58 கிராம்ஸ் இருக்குது. ஒரு ரிப்பிள் சிலிகான் ஸ்ட்ராப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிமூவபிள் ஸ்ட்ராப் தான் இது. ஸ்ட்ராப்போட சைஸ் வந்து 22 mm. ஸ்ட்ராப் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃப்ளெக்சிபிளாகவும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஸோ லாங்காக வந்து நம்ம வியர் பண்ணாலுமே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிறதுனால ஓவரால் வாட்சோட லுக்கே வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் அடிஷ்னலாக நம்ம பார்த்தோன்னா IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதை ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஸ்வெட்டுக்கு எல்லாமே வந்து வாட்ச் ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.9 inch TFT டிஸ்பிளே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே தான். பெசல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்குது. டிஸ்பிளே வந்து ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக இல்லாமல் கலர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அவுட்டோர்லேயுமே வந்து நமக்கு விசிபிலிட்டியில் மேஜராக ப்ராப்ளம் இல்லை. டிஸ்பிளேல டச் ரெஸ்பான்ஸ் கூட வந்து கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட்ச்க்கு வந்து 150+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பை டிஃபால்ட்டாக வாட்ச்சில் வந்து 5 வாட்ச் ஃபேஸ் இருக்கும். ஆல்ட் ஃபிட் ஆப் வழியாக வந்து அடிஷனல் வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேட்டரின்னு எடுத்துகிட்டா வாட்ச்க்கு வந்து 230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1.5 hours ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. நார்மல் யூசேஜில் வந்து ஒரு 7 days எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாட்ச்லேயே வந்து ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமாக கால் பேசும்போது மேக்ஸிமம் வந்து ஒரு 1 to 2 days வந்து பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கனெக்டிவிட்டி அண்ட் காலிங் எடுத்துன்னா ப்ளூடூத் 5.2ல வந்து பவர் பண்ணியிருக்காங்க. பேரிங்கில் வந்து நான் எந்த ஒரு இஷ்யூஸ்மே வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் காலிங் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து லவுட் அண்ட் அடிக்கேட்டாக இருக்குது. அதில் வந்து நமக்கு மேஜராக வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இண்டோரில் கால் பேசுறதுக்குலாமே வந்து இந்த ஸ்பீக்கர் லவுட்னஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் இந்த ஸ்பீக்கர் வழியாக வந்து நம்ம பாட்டும் கேட்கலாம். ஃபோனோட பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக நம்ம யூஸ் பண்ணி ஃபோனோட யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், மியூசிக் எல்லாமே வந்து இந்த வாட்ச்லேயே கேட்கலாம். நம்ம
வாட்சில் காலிங்னு பார்த்தோன்னா காலிங் ஃபீச்சர்ஸ் எடுத்துன்னா வாட்சில் வந்து நம்ம கால் பண்ணும்போது வந்து மியூட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து இந்த ஃபீச்சரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பட்ஜெட்டில் இந்த ஃபீச்சரை வந்து ஆல்ட் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறமா வந்து கால் பேசும்போதே வந்து லவுட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் மைக்கு குவாலிட்டி எடுத்துகிட்டா ஆப்போசிட்டில் நம்ம பேசுகிறது வந்து நல்லா கிளியராக இருக்குது. பட் என்னென்னா நம்ம பக்கத்தில் இந்த அளவுக்கு வந்து பக்கத்தில் வச்சு பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வாய்ஸ் வந்து கொஞ்சம் லவுடாக கேட்கும். கொஞ்சம் தூரமாக வச்சு பேசும்போது வால்யூம் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். வாட்ச் வந்து நம்ம பக்கத்தில் வச்சு கால் பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே பண்ணல. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் எடுத்துன்னா 120+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டெப் ட்ராக்கிங் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. பேசிக் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், இண்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஓவரால் ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்குது, கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி பேசிக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டா வந்து இவங்க நல்லா ஷேர் பண்ணுறாங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ இந்த பட்ஜெட்டில் ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு குவாலிட்டி ஸ்கோர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம ஓரளவுக்கு நல்லா தூங்கணும், ஒரு ஹெல்த்தியான ஸ்லீப் இருக்கும்போது வந்து நம்ம ஸ்லீப் ஸ்கோர் வந்து பெட்டராக இருக்குது. அதே ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா ஸ்லீப் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாகுது. எந்த டைம் நம்ம தூங்க போயிருக்கோம், ஸோ எவ்வளோ நேரம் நம்ம டோட்டல் டியூரேஷன் எவ்வளோ, எப்போ தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எப்போ வந்து நம்ம முழிச்சோம், இந்த மாதிரி டேட்டா வந்து நம்ம ஆப்பில் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். மற்ற ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, SpO2 சப்போர்ட் அண்ட் BP கூட வந்து நம்ம வாட்ச்லேயே மெஷர் பண்ணிக்கலாம். பட் ஹார்ட் ரேட் சென்சாரோட அக்யூரேசி வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு ப்ரீத்திங் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட சஜஷன் என்ன, பட்ஜெட் வாட்சஸில் இவங்க காட்டக்கூடிய டேட்டா வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அது ஒரு அக்யூரேட் வேல்யூ அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ இதுக்காகவே செப்பரேட்டாக வந்து நமக்கு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டான டேட்டா வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஸ்டில் ஒரு குட்டி டிவைஸ்லேயே வந்து நமக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பேக் பண்ணி தராங்க அப்படின்றப்போ அது ஒரு நல்ல விஷயம் தான். பாசிட்டிவாகவும் வந்து நம்ம பார்க்கலாம். இவங்களோட அல்காரிதம் எப்படி இருக்குது, அந்த டேட்டா வந்து இவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுற டேட்டா வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா கால்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது. வாட்ச்லேயே வந்து கேம்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். இன்பில்ட்டாக வந்து 4 கேம்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ போர் அடிக்கும் போது வந்து நம்ம ஃபோன் எடுக்காமல் வாட்ச்லேருந்தே வந்து கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வாட்ச்சில் கேம் விளையாடுறதா இருந்தால் எந்த கேம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விளையாடுவீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபோனோட வந்து நம்ம பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்னு பார்த்தோன்னா ஐடில் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் தான். ஏன்னா அப்பப்போ வந்து நமக்கு அலர்ட் கொடுத்துட்டே இருக்கும். யாராவது சைட்லேருந்து நம்மளை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து நம்ம ஓரளவுக்கு ஆக்டிவாக இருப்போம். அண்ட் வாட்டர் ரிமைண்டர் இருக்குது. இப்போ இருக்க காலத்தில் தண்ணி குடிக்கிறதே வந்து நம்ம மறந்து போயிடுறோம். ஸோ அதை வந்து ரெகுலராக வந்து ரிமைண்ட் பண்ணுறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து எலிவேட்டர் ஹார்ட் ரேட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம செட் பண்ணக்கூடிய வேல்யூவோட ஹார்ட் ரேட் அதிகமாக போகும்போது வந்து நமக்கு அலர்ட் வரும். அண்ட் கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபைனல் வேர்டிக்ட் வந்துன்னா வாட்ச் வந்து 1999க்கு நாளைக்கு இந்தியா, அதாவது February 3 வந்து இந்தியா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இவங்க லான்ச் பண்ணக்கூடிய ப்ரைஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. பெரிய டிஸ்பிளே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்குது. பில்டு குவாலிட்டி வந்து சாலிடாக இருக்குது. ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டியான லுக் இருக்குது. வாட்ச்லேயே வந்து நம்ம கால்ஸும் பேசிக்கலாம். ப்ளஸ் ஆக்டிவிட்டி யாராக பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஆக்டிவிட்டி சப்போர்ட் வந்து இருக்குது. அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து 2000 ருபீஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒர்த்தியான பிக்காக தான் வந்து ஆல்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆல்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.